வணக்கம் அன்பான கவி பிரியர்களே, இதோ உங்களுக்காக ஓர் அருமையான கவிதை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துரோகத்தை சந்தித்திருப்பீர்கள். இதோ அந்த துரோகம் என்ற கவிதை. கவிதை துரோகம். கவிதை துரோகம். சுவரின் வெடிப்புகள் வீட்டை வீழ்த்தும், துரோகத்தின் பிளவுகள் நம்மை நொறுக்கும். நம்பியவர் கண்ணில் வாழ்வோம், நம் அன்பை அதிகமாக கொடுப்போம். ஆனால் சில நேரங்களில் அவர்களின் துரோகத்தால் இரத்தம் சிந்துவோம். உடலின் காயம் மாறிவிடும், ஆனால் நினைவின் காயம் மீண்டும் மீண்டும் திறக்கும், அது நெஞ்சை பிளக்கும். துரோகம் கற்றுக் கொடுப்பது ஒரு உண்மையை, நம்பியவர்கள் எல்லோரும் நம்மை காப்பவர்கள் அல்ல. தம் கைகளில் நம் இதயத்தை பிடித்தபடி பாதுகாப்பதாக சொல்வார்கள். ஆனால் அவர்கள் நம் இதயத்தை உடைத்து இன்பம் காண்பார்கள். மனித காயங்கள் கண்ணீரால் ஆறாது, காலத்தால் மாறாது, அவை யாராக ஓடும், உள்ளத்தில் வலியாக வாழும். அந்த வலி நம்மை உடைக்கும் போது நம்பிக்கையின் வடிவமாய் மாற்றணும், உள்ளத்தின் சுவரை பலமாய் கட்டணும். மனிதர்களின் இதயத்தை படிக்கும் ஒரு புதிதான கண்ணை உருவாக்கணும். துரோகத்தை கடைந்தபின் உறுதியாக நிற்கணும். சுவரின் வெடிப்புகள் வீட்டை வீழ்த்தும், துரோகத்தின் பிளவுகள் நம்மை நொறுக்கும். நம்பியவர் கண்ணில் வாழ்வோம், நம்பியவர்களின் கண்ணில் நாம் வாழ்வோம். நம் அன்பை அதிகமாக கொடுப்போம். ஆனால் சில நேரங்களில் அவர்களின் துரோகத்தால் இரத்தம் சிந்துவோம். உடலின் காயம் ஆறிவிடும், ஆனால் நினைவின் காயம் மீண்டும் மீண்டும் திறக்கும், அது நெஞ்சை பிளக்கும். துரோகம் கற்றுக் கொடுப்பது ஒரு உண்மையை, நம்பியவர்கள் எல்லோரும் நம்மை காப்பவர்கள் அல்ல. தம் கைகளில் நம் இதயத்தை பிடித்தபடி, தம் கைகளில் நம் இதயத்தை பிடித்தபடி பாதுகாப்பதாக சொல்வார்கள். ஆனால் அவர்கள் நம் இதயத்தை உடைத்து இன்பம் காண்பார்கள். நம் இதயத்தை உடைத்து நொறுக்கி இன்பம் காண்பார்கள். மனித காயங்கள் கண்ணீரால் ஆறாது, காலத்தால் மாறாது, அவை யாராக ஓடும், உள்ளத்தில் வலியாக மாறும். அந்த வலி நம்மை உடைக்கும் போது நீ நம்பிக்கையின் வடிவமாய் மாற்றணும், உள்ளத்தின் சுவரை பலமாய் கட்டணும். மனிதர்களின் இதயத்தை படிக்கும் ஒரு புதிதான கண்ணை உருவாக்கணும். அப்போது துரோகத்தை கடந்த பின் உறுதியாக நிற்பாய். அப்போது துரோகத்தை கடந்த பின் நீ உறுதியாக நிற்பாய். நன்றி அன்பான கவிப்பிரியர்களே. இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து தர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் அன்பு கவிஞன் திருமலை தலைவன். நன்றி.